ஹாய்! முந்தா நேத்து வந்து தம்பியோட பர்த்டே இருந்தது. அத நைட் வந்து சர்ப்ரைஸா செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ, அன்னைக்கே வந்து ஈவினிங் போல வந்து ஹோட்டலுக்கு வந்து கிளம்பிட்டோம். எப்போதுமே யாராவோட பர்த்டே, ஆனிவர்சரினா ஈவினிங் இல்ல நைட் டின்னர் வந்து வெளிய ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ, நாங்க எப்பவுமே ரெகுலரா போற ஹோட்டல் வீட்டு பக்கத்திலேயே ஒண்ணு ஸ்ட்ரீட் அரேபியான்னு சொல்லியிருக்கோம். ஸோ, அங்க தான் வந்து போயிருந்தோம். அங்க ஃபுட் எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் அந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸுமே வந்து சூப்பரா இருக்கும். ஸோ, அந்த ஹோட்டல்ல வந்து பிரியாணி, புரோட்டா அந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் பெருசா கிடைக்காது. ஃபுல்லா ஸ்டார்ட்டர்ஸ் தான் வந்து கிடைக்கும். ஸோ, நாங்களும் பர்கர், சாண்ட்விச் அது இதுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் அங்க வந்து குழிமந்தி மட்டும் தான் ரைஸ் இருக்கும். மத்தபடி ரைஸ்லாம் பெருசா இருக்காது. ஸோ டயட்டெல்லாம் இப்போ சுத்தமாக ஃபாலோ பண்ணுறதே இல்லை. நான் பாட்டுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனால் ஜங்க் வந்து சாப்பிடாம இருந்தேன். ரொம்ப ஒரு 2, 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் அன்னைக்கு தான் வந்து நிறையா ஜங்க் சாப்பிட்டேன். இப்போ திருப்பி வந்து டயட் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா வெயிட் வேறு ஏறிக்கிட்டே இருக்குது. இப்படியே விட்டால் அப்புறம் நான் குறைச்சதெல்லாம் வந்து அப்படியே ஏறிரும். அங்கே வந்து கோஸ்ட் கோபால் ஷவர்மான்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்பைசியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒவ்வொரு டைமும் ஆர்டர் பண்ணணும்னு நினைப்போம். அவங்க வந்து ஸ்பைசியாக இருக்குன்னு சொன்னனால வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வேண்டாம்னு சொல்லிடுவோம். இந்த டைம் என்னானாலும் பரவாயில்ல வாங்கிடலான்னு சொல்லி வாங்கி ட்ரை பண்ண பார்த்தா அந்தளவுக்கு ஸ்பைசியாலாம் இல்லை. அதுக்கப்புறம் எல்லா ஃபுட்டும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு.